ஹலோ எவ்ரிவன். நம்ம டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல டெய்லி 2 கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரீசெண்டாக இந்தியாவில் ரொம்ப மோஸ்ட் டாக்டு பொலிட்டிக்கல் டாபிக் அப்படின்னா அது கேஸ்ட் சென்சஸ். ஓகேவா? ப்ரியர் டு லோக்சபா எலெக்ஷனும் சரி, ஆஃப்டர் லோக்சபா எலெக்ஷனுமே சரி, இப்போ ரீசெண்டாக நடந்த 4 ஸ்டேட்ஸோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லயும் சரி, காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது ஒரு டாமினண்டான டாபிக்கா இருந்துச்சு. ரீசெண்டா கூட பார்த்தோம்னா நமக்கு பீகார்ல காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இப்போ தெலுங்கானா, ஆந்திரா கவர்மெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு காஸ்ட் பேஸ் சென்சஸ் வந்து எடுக்கிறாங்க. பீகார்ல பார்த்தோம்னா காஸ்ட் பேஸ் சென்சஸ் பேஸ் பண்ணி நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கறத மாத்திருப்பாங்க. அது கேஸ் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது அடிக்கடி செய்திகள்ல வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அந்த பேசிஸ்ல தான் நம்ம காஸ்ட் சென்சஸ்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு பொதுவாகவே அதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு சென்சஸ்னா என்னன்னு தெரியும். 1881 இருந்து நமக்கு சென்சஸ் பாப்புலேஷனை எனிமரேட் பண்றதுதான். எனிமரேஷன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கறத நம்ம சென்சஸ் அப்படின்னு சொல்றோம். இதுவே காஸ்ட் சென்சஸ்னா எனிமரேஷன் ஆஃப் பாப்புலேஷன் பேஸ்ட் ஆன் தியர் காஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எழுதலாம். சரிங்களா? காஸ்ட் பேஸ் பண்ணி பாப்புலேஷனை எனிமரேட் பண்றதுதான் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது 1931 ஃபர்ஸ்ட் டைமா கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அது ரூரல் அண்ட் அர்பன் அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பெசிபிக் காஸ்ட் நேம்ஸையுமே இது பண்ணியிருப்பாங்க, டேட்டாவா கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப காஸ்ட் சென்சஸ்க்கும் நார்மல் சென்சஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஸ்பெசிபிக்கா காஸ்ட் பேஸ்டா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? கவர்மெண்டோட பெனிஃபிஷியரிஸ் யாரெல்லாம் இருக்காங்க, இந்த பாலிசி ரிசர்வேஷன் பெனிஃபிஷியரிஸ் எல்லாம் எவ்வளவு இருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் இந்த காஸ்ட சேர்ந்தவங்க இந்த ரிசர்வேஷனால எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க, அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் வந்து நமக்கு எடுப்பாங்க. சென்சஸ் அப்படிங்கிறது பொதுவா பாப்புலேஷனை எனிமரேட் பண்றது, சிட்டிசன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனிமரேட் பண்றதா சென்சஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? சென்சஸ் டேட்டா அப்படிங்கிறது நமக்கு கான்பிடென்ஷியலா இருக்கும். ஆனா சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் டேட்டா அப்படிங்கிறது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஓப்பனா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓப்பன் ஃபார் யூஸ். ஆனா சென்சஸ் டேட்டா அப்படிங்கிறது நமக்கு கான்பிடென்ஷியலா இருக்கும். பேசிக்கா இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பேஸ்ட் டேட்டா கலெக்ஷன் அதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1931 ஒரு சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோம்னா நேஷனல் யூனிட்டியை ப்ரொமோட் பண்ணணும், இந்த டிவைசிவ் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காஸ்ட் டேட்டா அப்படிங்கறத எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஆனா ரீசெண்டா பார்த்தோம்னா இந்தியாவில இண்டிபெண்டன்ட் இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா பீகார் வந்து ஒரு காஸ்ட் சென்சஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த ரிசர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்வீன் பண்ணி கேன்சல் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது 50% மேல போயிருக்கும். நமக்கு இந்திரா சாணி கேஸ்ல பார்த்தோம்னா 50% மேல போகக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பிரின்சிபலை வயலேட் பண்றதுனால கேன்சல் பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி காஸ்ட் சென்சஸ் டேட்டால ஒரு சில அனாமலிஸ் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அதனாலயுமே வந்து இந்த பீகாரோட காஸ்ட் சென்சஸ் அதை பேஸ் பண்ணி வந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பீகாருக்கு அப்புறமா பார்த்தோம்னா தெலுங்கானா, ஆந்திரா கவர்மெண்ட்ஸ்லாம் காஸ்ட் சென்சஸ் எடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லி அதற்கான ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2021 குலசேகரன் கமிஷன் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? குலசேகரன் கமிஷன் ஒரு ஒன் மேன் கமிஷன். இந்த கமிஷன் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரீ ரெக்வசைட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது ஸ்டடி பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வந்து இந்த குலசேகரன் கமிஷன் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. சரிங்களா? 2021 அதுக்கப்புறமா தான் நமக்கு இன்னும் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் இன்னும் அவைட்டடா தான் இருக்கு. சரியா? ஸோ இப்போ பொதுவா நமக்கு காஸ்ட் பேஸ் சென்சஸ் பத்தி ஒரு கேள்வி வருது அப்படின்னா வாட் இஸ் காஸ்ட் சென்சஸ், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இல்ல அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறதா கேட்டா இந்த கேள்வி தான் இதுல இருந்து கேட்க முடியும். சரிங்களா? சோ அப்ப அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட்வான்டேஜஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பெனிஃபிஷியல் இன் பாலிசி மேக்கிங். நமக்கு காஸ்ட் பேஸ்ட் டேட்டா அப்படிங்கிறது கிடைச்சிருச்சுன்னா அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி யாரை எம்பவர் பண்ணணும், யாருக்கு நிறைய பாலிசிஸை கொண்டு வரணும் அப்படிங்கறதுலாம் தெரிஞ்சிடும். ஸோ இது பாலிசி மேக்கிங்ல ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அடுத்தது ரேஷனலைசேஷன் ஆஃப் ரிசர்வேஷன், இடஒதுக்கீட்டின் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷனலைசேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ல ஒரு சில அனாமலிஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஒரு ஜாதியினருக்கு பார்த்தோம்னா அவங்க வந்து ஆல்ரெடி அதிகமா ரெப்ரசன்டடா இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷனை ரிசர்வேஷனா நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஈக்விட்டபிளா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த காஸ்ட் சென்சஸோட டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சமூகம் இவ்வளவு சதவீதத்துல இருக்காங்க, இவ்வளவு சதவீதம் இருக்கக்கூடிய
இந்த சமூகத்துல இருந்து அரசாங்க வேலை வாய்ப்புகள்ல இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப இவங்க அதிகமா இருக்காங்க, இவங்க கம்மியா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறதுக்கு மறுபடியும் நம்ம ரிசர்வேஷன் பாலிசியை ரிவைஸ் பண்ணி ஈக்விட்டபிளான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பெட்டர் டார்கெட்டிங் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். ஸோ யாரெல்லாம் மார்ஜினலைஸ்டா இருக்காங்க, யாரெல்லாம் இன்னும் ரிசர்வேஷனாலையும் முன்னாடி வர முடியாம இருக்கக்கூடிய சமூகங்கள், அதிகமா பாப்புலேஷன் இருக்கும், கம்மியான ரிசர்வேஷனா இருக்கும், இந்த மாதிரி மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள பெட்டரா டார்கெட் பண்ணி ப்ரமோட் பண்ண முடியும், அவங்களோட வெல்ஃபேரை பார்த்துக்க முடியும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். தமிழகத்துல இருக்கக்கூடிய இல்ல இந்தியன் சொசைட்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதியினுடைய சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படிங்கறத தெளிவா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா இன்இக்வாலிட்டிஸை அட்ரஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏறக்குறைய இதுதான் அப்ஜெக்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இதுதான். யாருக்கு அதிகமா போயிருக்கு, யாருக்கு கம்மியா போயிருக்கு, யாருக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒவ்வொரு சமூகத்தினுடைய அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்இக்வாலிட்டிஸ் கண்டிப்பா இருக்கும் அட்ரஸ் பண்ண முடியும். அடுத்தது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஆர்டிகல் 340 பார்த்தோம்னா சோசியோ எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப இன்னும் பெட்டராவே கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா இன்னும் பெட்டராவே அதை நம்ம பண்ண முடியும். அதே மாதிரிதான் கமிஷனோட அப்ஜெக்டிவ்ஸ், ரோகிணி கமிஷன் இருக்காங்க, இதே மாதிரி இன்னும் சில கமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான கமிஷன்ஸோட அப்ஜெக்டிவ்ஸுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படிங்கறத அட்ரஸ் பண்ணி நம்மளால டார்கெட்டட் பாலிசி மேக்கிங் அப்படிங்கறத கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்கான அட்வான்டேஜஸா நம்மளால கொடுக்க முடியும். ஆனா இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸுமே இருக்கு நமக்கு. ஓகேங்களா? பிரேக்கிங் மித்ஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல அட்வான்டேஜா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு சில கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமான அட்வான்டேஜஸ வந்து வாங்கிக்கிறாங்க இந்த ரிசர்வேஷனால அப்படிங்கிற ஒரு சில மித் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி மித்தெல்லாம் நம்மளால பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. உண்மையாலுமே பார்த்தோம்னா அந்த கம்யூனிட்டிக்கு கம்மியான ரிசர்வேஷன், கம்மியான ரெப்ரஸன்டேஷன் தான் இருந்திருக்கும். ஆனா ஜென்ரல் பப்ளிக்ல பார்த்தோம்னா இவங்களுக்கு என்னப்பா இவ்வளவு ரிசர்வேஷன் இருக்கே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மித்தெல்லாம் நம்மளால பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே அதுக்கு ஈக்குவலான டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதும் இருக்கதான் செய்யுது. முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் மொபைலைசேஷன் அப்படிங்கிறது காஸ்ட் பேஸ்டா மாறிடும். அரசியல் அப்படிங்கிறது ஜாதி அரசியல் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓட் பேங்க் அப்படிங்கிறது காஸ்ட் பேஸ்ட் ஓட் பேங்க்ஸா, காஸ்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்ப எல்லாமே ரீஜனல் ஐடென்டிட்டி, நேஷனல் ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி தான் அரசியல் அப்படிங்கிறது தற்போது நகர்ந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறி ஜாதி கட்சிகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது மறுபடியும் தலைதூக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. இதே மாதிரி ஜாதிய அடையாளங்கள் அப்படிங்கிறது மறுபடியும் வந்து ஹார்டன் ஆக ஆரம்பிக்கும், மறுபடியும் வலிமை பெற ஆரம்பிக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த ஜாதிய கண்ணோட்டம் அப்படிங்கறத ஒழிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது தெரியும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சென்சஸ் எடுத்தோம் அப்படின்னா எங்க ஜாதிக்கு கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இளைஞர்களே கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இது வந்து ஒரு நெகட்டிவான இம்பாக்டை ஏற்படுது. அதே மாதிரி மோர் ரிசர்வேஷன், டிமாண்ட் ஃபார் மோர் ரிசர்வேஷன். ஓகேங்களா? அப்ப கம்மியா ரிசர்வேஷன் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதிக இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை வைக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாமே பார்த்தோம்னா நிறைய பொலிட்டிக்கல் அண்ட்ரஸ்ட், ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் கூட கிரியேட் பண்ணும். அடுத்ததா பார்த்தோம்னா காம்ப்ளெக்சிட்டி இன் டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் நார்மல் சென்சஸ் எடுக்கிறதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ். ஏன்னா அவ்வளவு டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்கு, அதை எனிமரேட் பண்ணணும் கரெக்டா, கரெக்டான டேட்டாவை நம்ம பிரசென்ட் பண்ணணும். ஆல்ரெடி நமக்கு 2011 சென்சஸ் உடைய இந்த காஸ்ட் டேட்டாவுமே எடுத்திருப்பாங்க. ஆனா அதை ரிலீஸ் பண்ணாமே வச்சிருக்காங்க. ஏன்னா அதுல நிறைய அனாமலிஸ் இருக்கு, நிறைய வந்து மிஸ்மேட்சஸ் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அரசாங்கம் அதை வந்து வெளியிடாமையே வச்சுட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்க செய்யும். பிகாஸ் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் அப்படிங்கறதுனால. அடுத்தது பொட்டன்ஷியல் ஸ்டிக்மடைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பப்ளிக்கா நம்ம இந்த காஸ்ட் ஐடென்டிட்டிலாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுவே வந்து ஒரு வேற்றுமையை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும், டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வரும், அதிகமா பலனடைஞ்ச ஜாதிகளை பார்த்து ஒரு வெறுப்பு அப்படிங்கிறது உண்டாக ஆரம்பிக்கும். சோ அது வந்து பெரிய பேடான ஒரு விஷயமா போய் முடியும்.
அதே மாதிரி கடைசியா பார்த்தோம்னா டிலேடு ரிலீஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸா 2011 பார்த்தோம்னா எடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அது வெளியில ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா. ஓகேங்களா? பெரிய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு வெயிட்டிங் பாயிண்டா கூட இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ அதனாலதான் அரசாங்கம் 2011 எடுத்த டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. அதுல பெரிய நிறைய விஷயங்கள் கட்டமைக்கப்படுது. இந்த டேட்டாவை இவங்க அதிகமா இருக்கனாலதான் இந்த டேட்டா விடல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இன்னொரு முக்கியமான இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா யாருமே இப்ப வந்து ஒரு சில நாங்க கம்மியா ரெப்ரசென்ட் ஆயிருக்கோம் அப்படிங்கிற கம்யூனிட்டிஸ்லாம் வந்து அந்த ரிப்போர்ட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமா ரிசர்வேஷன் மறுபடியும் அரசாங்கம் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனா அதிகமா ரெப்ரசென்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கம்யூனிட்டிக்கு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப அந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டாவை ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த டேட்டா வந்து பிராக்மெண்டடா இருக்கு, பொய்யான ஒரு டேட்டாவை கொடுத்துட்டாங்க, இந்த காஸ்ட் சென்சஸே மறுபடியும் நடத்துங்க, மறுபடியும் எல்லா ஜாதிகளையும் வந்து இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுவாங்க, போராட்டங்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அண்ட்ரஸ்ட் அப்படிங்கிறதையும் கிரியேட் பண்ணும் நமக்கு. சரிங்களா? ஸோ இதனாலதான் வந்து காஸ்ட் சென்சஸை வந்து எடுக்கிறதுக்கு எல்லா அரசாங்கங்களும் தயங்குறதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா அது பொலிட்டிக்கலி பேக்லாஷ் ஆகும். எடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதையும் ஒரு கண்ணோட்டமா வச்சிருப்பாங்க. சோ அதுக்கே ஒரு ஆபத்து வந்துரும் அப்படிங்கிற நிலையில அதை எடுக்க தவறுறாங்க எல்லாருமே. சரிங்களா? இன்னமும் குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறதுல ஒரு சில அட்வான்டேஜஸ் அப்படிங்கறதும் இருக்கு, ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கறதும் இருக்கு. ஓகேங்களா? ரெண்டு சைடும் ஷார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு நைஃப் மாதிரி தான் இந்த காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது. சோ அப்ப வே ஃபார்வர்ட்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தமிழ்ல அழகா சொல்லுவாங்க, அதாவது ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதில் தான் இந்த ஜாதிய கணக்கெடுப்புகளுடைய ஒரு கண்ணோட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி காஸ்ட்லெஸ் சொசைட்டியை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் காஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்மளால முடிக்க முடியும். சரிங்களா? இப்படி முடிச்சா நல்லா இருக்கும். சோ காஸ்ட் சென்சஸை பத்தி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் பார்த்து அந்த ஒரு பேசிஸ்ல பார்த்தோம்னா. சோ அதுக்கான கொஸ்டின் ஃப்ரேம்வொர்க் இப்படிதான் இருக்கும். மோஸ்ட்லி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கறத எழுத சொல்லுவாங்க, இல்ல இம்பாக்ட் ஆஃப் காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கறத எழுத சொல்லுவாங்க. பாசிட்டிவ் இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட்னு சொல்லி நம்ம இங்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ல பார்த்ததையே நம்மளால எழுத முடியும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கிரியேட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ.